அசோ சூர்யா, உங்க ரெண்டு பத்தியும் எதுக்கு வர சொன்ன தெரியுமா? நீங்க தானே வர சொன்னீங்க சார். எனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் புத்திசாலித்தனமா பேசுவ நீ. சரி, ஸ்கூல் ஸ்டால தேடி போச்சே, அதை பத்தி உனக்கு தெரியுமா? அதை ஏன் சார் ஏன்ட்ட சொல்றீங்க? அதானே. ஏன் சார், யார் திருடுனாங்கன்னு நாங்கள் கண்டுபிடிக்கணுமா சார்? நீயும் மணியும் தான் ஸ்டார் ரூம் உடைச்சிருப்பீங்க, சந்தேகப்படும். சார், நாங்கள் தான் நீங்கள் எப்படி சார் சொல்ல முடியும்? நீங்கள் பார்த்தீங்களா இல்லை யாராச்சும் பார்த்தாங்களா? இதுக்கு என்ன சார் ஆதாரம் இருக்கு? யார் சார் சொன்னா நாங்கள் தான் எடுத்தோன்னு? நாங்க திருடல சார். நாங்க சந்தேகப்படுறதானே சொன்னோம். நீங்க செஞ்சிருப்பீங்கன்னு சொல்லலையே, ஏன் நீங்க ஆத்திரப்படுறீங்க? இல்லை சார், இல்லை அது இருக்குன்னு சொன்னா யாருக்கு வேணாலும் ஆத்திரம் வரும் சார். சூர்யா, 2 வருஷம் டிசிப்ளின் ரெக்கார்டு பேஸ் பண்ணி தான் உங்க மேல சந்தேகப்படுறோம். உங்களை மட்டும் சந்தேகப்படல, இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. என்ன டிசிப்ளின் ரெக்கார்ட்னு நான் சொல்ல தேவையில்லை, அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா எங்ககிட்ட சில ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம் இருக்கு சார்? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? ஒருவேளை நீங்க செஞ்சிருந்தா ஒத்துக்குங்க, நான் உங்களை மன்னிக்க தயாரா இருக்கேன். எந்த ஒரு டிசிப்ளினேஷனும் உங்க மேல எடுக்க போறது கிடையாது. நம்ம இந்த ரூமுக்குள்ளேயும் முடிச்சுக்கலாம். சாரி சார், யாருக்கும் தெரிய வேணாண்ணா. நான் ஏன் சார் உங்ககிட்ட மட்டும் சொல்லணும்? அதாவது நாங்கள் எடுத்திருந்தா எனிவே அதான் நாங்கள் எடுக்கலையே சார். நல்ல குறுக்கு விசாரணை பண்ற சூர்யா. நீ போலீஸ் ஆகலாம், ஆனா திருடன் ஆயிடாத. நீங்க கிளம்பலாம். Okay, bye-bye. Hi, Akim. Rupaya esok lah. Okay, bye. Okay. Hi, bro. Hi, Hi, Dad. அண்ணா. அப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணாங்களா? எல்லாம் கிளாஸும் தான். என்ன டியூஷன் கிளாஸ் கிளாஷ் ஆகும். நாங்களும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். 3 மாசம்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம டியூஷன் கிளாஸ் டைம் எல்லாமே மாற்றி ஆகணும். எல்லா கிளாஸும் சாயந்தரம் இல்லைனா ராத்திரிக்கு மாற்றி ஆகணும். எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு கிளாஸ் எடுக்க முடியாம தான் போவோம். என்ன நீ ஸ்வாங் டியூஷனை கண்டிப்பாக மாற்ற முடியாது, அவங்க கிளாஸ் எல்லாம் ஃபுல். அதுவும் அங்கே ஃபிக்ஸ் ஷெட்யூல். இங்கே கிளாஸ் நம்ம எடுக்க முடியாது. இல்லைனா எப்போ நல்ல டாபிக் சப்ஜெக்ட் சொல்லி தராங்களோ அப்போ இங்கே வந்துருவோமா? டியூஷனுக்கு போகாதனாலும் டியூஷன் காசு கட்டணுமே. டேய், டியூஷன் காசை பற்றி நீ கவலைப்படுற, வாங்குற காசை கொஞ்சமாவது கட்டுடா. சேட்டை பண்ணாதீங்க ப்ரோ, ஜஸ்ட் உங்க சிந்தனைக்கு இருக்கட்டுமே பார்த்தேன். நம்ம நோக்கம்லாம் ஒன்றில் தான் இருக்கணும், எஸ்பிஎம். அதனால ஒன்று வேணும்னா ஒன்று இழந்து தான் ஆகணும். பிரபு, டியூஷன் காசை பற்றி பேசுறதுல ஆனா அதோட ஒரு பெரிய செலவு வருது பாரு. ஹலோ, நீங்க யாரும் வீட்டுக்கு போலியா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட போலாமா? நான் உனக்கு கேட்டா உண்மையை சொல்லுவியா? என்னது? உனக்கு எங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும்னு தோணுதா, இல்ல சாப்பிடணும்னு தோன்றப்பதான் எங்களை பார்க்க வரீங்க? சரண்யா, இங்க பாரேன், அவனுங்க விளையாட்டுக்கு பேசுறானுங்க. இதுல என்ன விளையாட்டு? அதுல சின்ன பிள்ளையா, அதுக்கு தெரியாது. டேய், அது சீரியஸா எடுத்துக்க போதடா. சரண்யா, நான் ஒன்னும் தப்பா நினைக்கல, ஆனா பசிக்குது, வாங்கடா. டேய், நமக்கு 17 வயசு தானே ஆகுது. ஆமா, புதுசா சொல்றா? இல்ல 18 வயசு மேல தானே உள்ள போற முடியும், உனக்கே தெரியும் தானே. உள்ளுக்கு தானே போக முடியாது. வேலை செஞ்சா யாருக்கு தெரிய போகுது? என் கூட்டில் ஒருத்தர் இங்கதான் ஆளு செய்யறாரு, அவர் தான் நம்மளுக்கு வேலையை வாங்கி கொடுக்க போறாரு. இவருதான்டா. இவரா? வா சூர்யா. எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கு, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணா. எங்க இந்த பக்கம்? ஒன்றும் இல்லைண்ணா, ஸ்கூல் 2 வாரம் லீவ் விட்டுருக்காங்க. ஏற்கனவே உங்கள்கிட்ட வேலையை பற்றி பேசியிருந்தேன்ல, அது விஷயமா தான். ஓ அதுவா? வேலை இருக்கு, ஆனா 2 வாரத்துக்குலாம் கொடுக்க முடியாதே. நீ எஸ்பி முடிச்சிட்டு வா, வேலை பேசி வரேன். சரிண்ணா. இது யாரு? ஓ இவனா, இவன் ஃப்ரெண்ட் மணி, இவனுக்கும் தான். ஆமாண்ணே. சரி, 2 பேரும் ஃப்ரீயா இருக்கீங்களா? சொல்லுங்கண்ணா. உள்ள வாங்க. உள்ளையா?
ஆமா வெளியில வேலை இருந்தா பரவாயில்ல. இல்லண்ணே நாங்க வரோம். தண்ணி அடிப்பில்ல? அடிச்சிருக்கண்ணே. சரி வாங்க. நான் நம்ப முடியலடா உள்ள போறேன்னு. அதான் எனக்கும் தெரியல, வாடா. டேய் இன்னைக்கு படம் பார்க்க போக முடியுமா முடியாதடா? எல்லாம் பிரபு கையில தாண்டா இருக்கு. டேய் பிரபு, சரணியா ஷாப்பிங் முடிஞ்சா இல்லையா? என்ன கேட்டா? ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் முடிக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் சொன்னேன், அதை கூட்டிட்டு வரேன் நானு. டேய் என்ன இருந்தாலும் நம்ம புக் ஸ்டோர் போயிட்டு தான் படம் பார்க்க போறோம். டேய் அவதான் 3D மூவி சில ஷோ தான் ஓடுது. 3D இல்லனா சாதாரணத்துக்கு போவோம். அதானே. சரண்யா ரொம்ப லேட் ஆச்சா? அப்படிலாம் இல்ல, வா போலாம். அட பாவி, அதுக்குள்ள மாறிட்டான்டா. டேய் ஸ்கூல் லீவ்ல ஏதாச்சும் உருப்படியான வேலை பாப்போம்டா. வாடா. டேய் படம் பாக்குறது என்ன தப்பான விஷயமா? டேய் நான் சினிமாவை சொல்லடா, நான் பொதுவா நம்ம நேரத்தை சொன்னேன். டேய் அன்னைக்கு ஃபுட்சாலுக்கு புதுசா பார்த்து வாங்கணும்னு சொன்னீங்க. டேய் நல்ல வேளை நீ ஞாபகப்படுத்தின. ஓகே நம்ம இன்னைக்கு படம் பார்க்க போக வேண்டாம். டேய் கெடுத்து ரொம்ப சந்தோஷமா? டேய் படம் பார்த்துட்டு வாங்க முடியாதா? ஆமாண்டா இன்னைக்கு படம் பார்க்கவே போகணும். ஆமாண்டா இப்ப பேசு. ஒரு ஆளு ஷாப்பிங் போறப்பெல்லாம் பேசாத. ஏய் நீ என்ன தானே சொல்ற? இல்லையா? டேய் சும்மா விடுறா. சரி இப்ப நம்ம எங்க தான் போறோம்? ஷாப்பிங், மூவி, புக் ஸ்டோர், ஃபுட்சால் ஸ்டால். டேய் நான் உங்களை நம்பி ஸ்கூல் லீவ்ல உங்க கூட வந்திருக்கேன் பாருங்க. யார் யாருக்கு எங்க போகணுமோ அங்கங்க போவோம். எனக்கு எங்க இருந்தாலும் ஓகே தான். எனக்கும் ஓகே தான் ப்ரோ. எனக்கும் ஓகே தான்டா. சரி இப்ப நம்ம எங்க தான் போறோம்? இவ்வளவு நடந்ததுல எனக்கு எங்க போறதுனே தெரியல. வாங்க படம் பார்க்க போவோம். ஐயா நாங்கள் இளைஞர்கள் நாங்கள்